எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் வெங்காய வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வடை ஒரு ஃபேவரட். ஈவினிங் டைம் அதுவும் மழை பெய்யும் போது காஃபியோட இந்த வடை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பெரிய வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாய். நான் இங்கே கொத்தமல்லி ஆட் பண்ணலை. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நம்ம வடைக்கு ஏற்ற மாதிரி நறுக்கிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே ஒரு மிளகாய் தான் யூஸ் பண்ணேன், அதுவே எனக்கு போதுமானதாக இருந்தது. அப்புறம் நறுக்கி வச்சதெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அடுத்து வத்தல் பொடி. 3 பெரிய வெங்காயத்துக்கு நான் என்கிட்ட இருந்த ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணேன், அந்த அளவு சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வித்தவுட் ஆடிங் வாட்டர் நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணது அப்புறம் நமக்கு வேண்டிய கன்சிஸ்டன்சியில் இல்லை அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கலான்னு ஃபர்ஸ்ட் வாட்டர் இல்லாமல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அதுக்கப்புறமும் 1/2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு வடை பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகிற கேப்பில் எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல வச்சிடலாம். ஓகே, இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு, நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த வெங்காயத்தை நம்ம ஒன்றா பிடிக்கும்போது அது அப்படியே நிற்கணும், அந்த அளவு தான் நான் மாவு போட்டு பிசைஞ்சிருக்கேன். ஸோ எனக்கு அது நல்லாவே நின்றுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வடை போட்டாச்சு. ஒரு தடவைக்கு 3 வடை போட்டுடலாம். ஓகே, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எனக்கு இப்படி தான் வெங்காய வடை வந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.